அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்டிஐனா என்ன? நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, ஆனால் பதில் சொல்ல மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஆனால் ஆர்டிஐ 2005 வெளியே வந்த நமக்கான, அதாவது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். நீங்கள் சாதாரணமாக போயிட்டு எதுனா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் அது உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஆர்டிஐ மூலிமா நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கொடுக்கணும். வேலிடான ரீசன், வேலிடான கேள்வி கேட்குற முறை, இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. அந்த செட் ஆஃப் ரூல்ஸுக்கு தான் நம்ம ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிஐ மூலிமா உங்களுக்கு என்னென்ன தகவல் தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எல்லா தகவலையுமே நம்ம கேட்க முடியும். அதுக்கு தேவையானது ஃபார்மேட், எந்த முறையில் நம்ம கேட்குறது, எந்த சட்டத்தின் கீழே நம்ம கேட்குறது, ப்ளஸ் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம தகவல் கேட்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, ஆர்டிஐயில் சாதாரணமாக சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஊராட்சியில் எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். அதே மாதிரி உங்கள் இடம் இதுக்கு முன்னாடி யார் யார் பேர்லலாம் இருந்துச்சுன்னு கேட்கலாம். உங்களுக்கு நம்ம பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஊருக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு எந்தெந்த பஸ்ஸு நின்றுட்டு போகும், என்னென்ன டைமுக்கு வருது, என்னென்ன டைமுக்கு போகுது, எத்தனை பஸ் இருக்குது, ஸோ இந்த டீட்டெயில் நம்ம கேட்கலாம். கிராம சாலை எப்போ போட்டாங்க, அதுக்கு செலவு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்கலாம். நம்ம ஸ்கூல் பற்றி கேட்கலாம். தான் சொல்கிறேனே, உங்களுக்கு என்ன இந்த தகவல் தெரியணுமோ எல்லா தகவலை பற்றியுமே முறையாக கேட்பது தான் ஆர்டிஐ. இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஆர்டிஐயில் ஏதாச்சும் ஒரு தகவல் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ். நம்பர் நான் ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன். அந்த நம்பருக்கு இது ரிலேட்டடாக எனக்கு ஆர்டிஐ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்பவுமே தயாராக இருப்பேன். ஆர்டிஐ கன்சல்டன்சி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் வேணும்னாக்கா நீங்கள் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த தகவல் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபார்மேட்டே கொடுத்துருவோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேள்விகள் கேட்டு பதிலை பெற்றுக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ரிலேட்டட் நல்லது செய்கிறது ஏதோ 4 பேர் இருக்காங்கன்னா நாம தான் சப்போர்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.